மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மொத்தம் இப்போ சுமார் 357 கோடி சாங்ஷன் பண்ணியிருக்கார் நேற்று. இது புதுசாக தமிழ்நாடு காவல்துறைக்கு மட்டும் 2545 புது போஸ்ட்டு கிரியேட் ஆகிருக்கு. நேற்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை தொடங்கி வச்சுருக்காங்க. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையோட முக்கியமான ஆப்ஜெக்டிவ், முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு சேஃபான என்வாயர்மெண்ட் இருக்கணும், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்களை முழுமையாக தடுக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். இதில் இவங்க எஸ்எஸ்எஃப், அதாவது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினர் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க பெண்கள் எங்கெல்லாம் அவங்க நிறைய நடமாடுற இடம், பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், ஐடி ஹப்ஸு, இது மாதிரி தொழிற்சாலைகள், எங்கெல்லாம் பெண்கள் ஒர்க் பண்ணுறாங்களோ அங்கெல்லாமே இவங்க போவாங்க, அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. முதல்ல அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும். அடுத்தது என்னென்னா, ப்ரிவென்ட் பண்ணணும் எந்த க்ரைமும். அதுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எங்கெல்லாம் நடைபெறலாம், இல்லை இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படிங்கிற விவரத்தெல்லாம் எடுத்து அங்கேயும் போயிட்டு இந்த மாதிரி நடக்காமல் என்ன செய்யணும், என்ன செஞ்சால் அந்த இடம் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் எல்லாம் பார்த்து அதற்கான நடவடிக்கைகள், இங்கே அந்த இடம் இன்னும் சேஃபாக ஆகணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணால் சேஃப் ஆகும் அப்படிங்கிறத எடுத்து அது மற்ற டிபார்ட்மெண்ட் மூலயமா, கலெக்டர் மற்ற டிபார்ட்மெண்ட் மூலயமா அதை சரி பண்ணி அந்த இடத்த பெண்களுக்கு பாதுகாப்பான இடமா நம்ம மாற்றுவோம். அது மட்டும் இல்லை, அவேர்னஸ் இப்போ மற்றவங்களும் இருக்கணும் இல்லையா, போலீஸ் மட்டும் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து ஒரு அவேர்னஸ் இருந்ததுன்னா பெண்களோட பாதுகாப்பை பற்றி அப்போ இன்னும் நம்ம பெண்கள் பாதுகாப்பை அதிகப்படுத்தலாம். அதனால் அவேர்னஸ்க்காகவும் இவங்க மற்றவங்களோட மற்ற டிபார்ட்மெண்ட்ஸு, என்ஜிஓஸு, மக்கள் இவங்களோடெல்லாம் சேர்ந்து அவேர்னஸும் க்ரியேட் பண்ணுவாங்க, மற்ற டிபார்ட்மெண்ட்ஸோடும் கோஆர்டினேட் பண்ணுவாங்க. இதுதான் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மொத்தம் இப்போ சுமார் 357 கோடி சாங்ஷன் பண்ணியிருக்கார் நேற்று. இது புதுசாக தமிழ்நாடு காவல்துறைக்கு மட்டும் 2545 புது போஸ்ட்டு க்ரியேட் ஆகிருக்கு இப்போ நேற்று. அதனால் மற்ற ஏடபிள்யூபிஎஸ் மற்ற ஒர்க்குக்கும் இது காவல்துறைக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டெடிக்கேட்டட் ஃபோர்ஸ், அதாவது ப்ரிவென்டிவ் அண்ட் ப்ரோஆக்டிவ் ஃபோர்ஸ். குற்றம் நடக்கக்கூடாது, தொடர்ந்து அதுக்காகவே செயல்பட்டு குற்றத்தை முழுமையாக தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த ஃபோர்ஸ். ஸோ முழுமையாக தடுக்கணும் அப்படின்னா எல்லாரும் இருந்தால், அஃப்கோர்ஸ் முக்கியமாக காவல்துறை எல்லா நடவடிக்கையும் எடுக்கணும். நடக்கவே கூடாதுன்னா காவல்துறை எல்லா நடவடிக்கையும் எடுக்கும். அதையும் மீறி நடந்ததுன்னா சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுத்து அந்த குற்றவாளிக்கு மேக்சிமம் என்ன பனிஷ்மெண்ட் பண்ணணுமோ அதை வாங்கி கொடுத்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வழங்க ஏற்பாடு பண்ணணும். ஸோ அது காவல்துறையோட சேர்ந்து மற்றவங்களும், மற்ற டிபார்ட்மெண்ட்டு, மக்கள், என்ஜிஓஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணால் இன்னும் எஃபெக்டிவாக நம்மளால் முழுமையாக கண்ட்ரோல், அதாவது ப்ரிவென்ட் பண்ண முடியும். முழுமையாக நம்ம எந்த இடமும் பாதுகாப்பான இடம், பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற நிலைமையை நம்ம கொண்டு வரலாம். இப்போது பெண்களுக்கு ஃபிசிக்கலாக தான் ஹராஸ்மெண்ட் மட்டும் நடக்குதா? நிறைய இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஆன்லைனில் எல்லாமே இருக்குது, நிறைய ஆன்லைன் மீடியா, சோஷியல் மீடியான்னு பெண்களுக்கு எதிராக நிறைய அப்யூஸ். என்ன ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட் இல்லாமல் இது ஒரு மென்டல் ஹராஸ்மெண்ட். ஸோ நேற்றுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொன்னார், பெண்களுக்கு எதிரான எந்த குற்றமாக இருந்தாலும் குற்றம் செஞ்சவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கிறது எல்லா ஏற்பாடும் பண்ணுவோம் அப்படின்னு. தமிழ்நாடு காவல்துறை அதுக்கு இந்த மாதிரி மென்டல் ஹராஸ்மெண்ட்டுக்கும் இது பிஎன்எஸில் இருக்குது, ஐடி ஆக்டில் இருக்குது, அண்ட் போக்சோ இருக்குது. இந்த மாதிரி மென்டல் ஹராஸ்மெண்ட்டுக்கும் இருக்குது. அதுக்கு கடுமையான நடவடிக்கை தமிழ்நாடு காவல்துறை எடுக்கும். ஆமாங்க, இந்த 357 crores சொல்கிறோம் இல்லையா, இதில் இப்போ அட் ப்ரெசண்ட் 70 டீம்ஸ் இப்போ இமீடியட்டாக நேற்று தொடங்கி வச்சுருக்காங்க. இன்னிலேருந்து 70 டீம்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க.
எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் ஒவ்வொரு டீம் இருக்காங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் கமிஷனரேட்லேருந்து மற்ற கமிஷனரேட்லலாம் 2 டீம் இருக்காங்க. இப்போ சென்னையில் ஒவ்வொரு டிசிக்கிட்டையும் ஒரு டீம், 12 டீம்ஸ் இருக்காங்க. ஆவடி அண்ட் தாம்பரமில் 4 டீம்ஸ் இருக்காங்க. ஸோ மொத்தமாக 70 டீம்ஸ் இப்போ ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஜிஓலேருந்து இன்னும் அதை இன்க்ரீஸ், ஒவ்வொரு சப்டிவிஷனுக்கும் ஒரு டீம், 270 டீம்ஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அது சோசியல் மீடியாவில் பண்ணும்போது அதையும் கண்காணிக்க, என்னதான் மற்ற பிரிவுகள் இருந்தாலும் கூட இந்த சிங்கப்பெண் டீம் வந்து அதையும் குறிப்பாக கண்காணிக்குமா? இல்லை, இப்போ வர்ற கால்ஸ் எல்லாம் கூட நம்ம எஸ்பிஎம்சிஆர் மூலயமா, கண்ட்ரோல் ரூம் மூலயமா இதுக்கு தனி டெஸ்க் ஏற்படுத்தி அந்த கால்ஸையும் அவங்களோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் பண்ணுறோம். அது இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஹராஸ்மெண்ட்டுக்கும் ஃபர்தராக இங்கே எங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு கண்ட்ரோல் ரூம் இப்போ இங்கே ஆல்ரெடி சேங்ஷன் ஆகிருக்கு. ஒரு கண்ட்ரோல் ரூம் வித் ஆல் கேட்ஜெட்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மூலயமாவும் நிச்சயமாக அந்த மாதிரி இருக்கும், கண்டிப்பாக கண்காணிப்போம். ஏன்னா அதுதான் ரொம்ப இப்போ இருந்து ரொம்ப பெண்கள் அஃபெக்ட் ஆகிறது என்னன்னா, ஆன்லைனில் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க. மீடியாவில், சோஷியல் மீடியா, சில அவங்களுக்கு இருந்து மென்டல் அகனி அது இருந்து போகணுன்னா, அது யாராக இருந்தாலும், எந்த பெண்ணாக இருந்தாலும், எந்த செக்ஷனில் எந்த பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு நீதி வழங்கணும். யாருமே அந்த மென்டல் டார்ச்சர், மென்டல் ஹராஸ்மெண்ட் அண்டர்கோ பண்ணவே கூடாது, எந்த பெண்ணாக இருந்தாலும். அதுக்கு இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் கண்டிப்பாக தமிழ்நாடு காவல்துறை எடுக்கும். இல்லைங்க, இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, ப்ரிவென்டிவ் அண்ட் ப்ரோஆக்டிவ் ஃபோர்ஸ். நாங்கள் எதுனாலும் அதை ப்ரிவென்ட் பண்ணணும். அப்படி நடந்துட்டு ஆல்ரெடி நம்மக்கிட்ட நிறைய இருக்குது இல்லையா, ஏடபிள்யூபிஎஸ் இருக்காங்க, லோக்கல் போலீஸ் இருக்காங்க, அது இல்லாமல் இருந்து சிடபிள்யூசி இருக்காங்க, கிரைம் அகெயின்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் இருந்து ஃபர்தர் லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்க. இல்லை, இப்போதுக்கு நம்ம 100, 112 அந்த 1091 ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஃபர்தராக எல்லாமே இப்போ இருந்து நிறைய விஷயங்கள், இப்போ காவல் உதவி இருக்குது, அதுலேயும் அப்டேட் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் எங்கெல்லாம் பாதுகாப்பு இல்லைன்னா அதுலேயும் அப்டேட் பண்ணலாம். அந்த மாதிரி எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணுறோம். எல்லாமே இன்னும் அடுத்தடுத்து இதில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். எஸ், ஆமாம். இல்லை, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிஸும் ஆல்ரெடி எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க. அது இல்லாமல் ஆன்லைன் கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கும். இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இங்கெல்லாம் பயமாக இருக்குது போகிறதுக்கு, அப்படியெல்லாம் கூட இருந்திருக்கும். அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி அங்கே எல்லாமே இவங்களோட ப்ரெசன்ஸ் போவாங்க. போயிட்டு என்ன பண்ணனா அது இருந்து நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணுவோம். ஆமாங்க, ட்ரோன் இமீடியட்டாக இப்போ சேங்ஷன் ஆகிருக்கு, வாங்கிடுவோம். வாங்கிட்டு எங்கே இவங்களையும் இப்போ ட்ரெயின் பண்ணுறோம். பண்ணிவிட்டு அது இருந்து எங்கெல்லாம் எங்களால் ரீச் பண்ண முடியலையோ, இப்போ நைட்டில் கூட சில இடத்துல போக முடியாது. அப்போ நம்மளால் போக முடியாதுன்னா விமன் சேஃப்டியை விட்டுற முடியுமா? அதனால் அவங்க அந்த இடத்துல ட்ரோனை யூஸ் பண்ணி நம்ம அதை மானிட்டர் பண்ணி எஃபெக்டிவாக பண்ணலாம். இப்போ 49 எல்லா டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் சேர்த்து 49 ட்ரோன்ஸ் இப்போ இம்மீடியட்டாக வாங்கின உடனே பண்ணிடுவோம். அதெல்லாம் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இப்போ நான் சேங்ஷன் ஆகிடுச்சு. எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோவும் நாங்கள் வாங்கின உடனே இல்லை, சைபர் கிரைம் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க கண்டிப்பாக அது ஆக்ஷன் எடுக்கிறதுலாம் சைபர் கிரைம் இல்லையா. நாங்கள் இருந்து வி வில் ஃபாலோ இட் அப், பார்த்துக்குவோம், அதையும் பார்த்துக்குவோம். ஆமாம். இல்லை, மோஸ்ட்லி யூனிஃபார்மு. மஃப்டியில் தேவைப்பட்டாலும் பண்ணலாம், அவங்க பண்ணலாம்.